இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 16 புதிய மனித எண்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. சில எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது சிறவர்களது மாதிரி. வணக்கம். மற்றொரு செய்தி. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 16 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றின் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றினை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றின் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஆடையை ஒத்த துணிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதையின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 34வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 16 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டமாக 42 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 150 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் புதிதாக 16 எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 3வது அமர்வின் 34வது நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகழ்வு பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட 16 புதிய மனித எண்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த 16 புதிய மனித எண்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வெளியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும். சில எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது சிறவர்களது மாதிரி. ஆனால் அது தொடர்பான முடிவை நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் கவனத்தில் கொள்ளப்படலாம்.